தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொங்கு மண்டல மாநாடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் பெருந்திரளாக பங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில அறியாமையை அகற்றி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதும், இளைய சமூகம் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் இஸ்லாம் கூறுகிற நல்லொழுக்கங்களை கடைபிடித்து அனைத்து மக்களையும் நேசித்து தங்களுடைய வாழ்வில் கல்வியின் மூலமாக உயர்வை பெற வேண்டும் என்கிற விழிப்புணர்வை வளரும் இளைய தலைமுறையினரே ஊட்ட வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சில முக்கியமான தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம். அண்மையில துணை குடியரசுத் தலைவர் அவர் தம்முடைய மனநிலையை பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு மாநிலத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மொழியை அழிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அவருடைய இந்த பேச்சிற்கும் மத்திய பாஜக அரசு முன்னெடுக்கிற பல்வேறு செயல் திட்டங்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு அவர்களின் மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அதற்காகத்தான் தமிழகம் உள்பட பல்வேறு பிராந்திய மாநிலங்களிலே மும்மொழி கொள்கை என்கிற ஒன்றை கட்டாயப்படுத்தி திணித்து அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியை அழித்து ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கட்டாயப்படுத்தி அவர்களின் கலாச்சாரத்தை அழிக்க பார்க்கிறார்கள். அது மாத்திரமில்லாம இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக புதிய கல்வி திட்ட வரைவு கொள்கையின் மூலமாக மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள். இவற்றை அமுல்படுத்த